சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தால் ஒருவர் உயிரிழந்தார், 3 பேர் படுகாயமடைந்தனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைக்கிறார். குமரேசன், தற்போது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் யார் என தெரிய வந்திருக்கிறதா? அதேபோல இந்த சம்பவம் எப்படி நடந்தது? முழுமையான விவரங்கள். அதாவது சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அருகே வெள்ளியம்பட்டி ஊராட்சி பகுதியில் உள்ள சீரிக்காடு என்ற பகுதியில் உள்ள அந்த கரட்டு பகுதியில் 5க்கும் மேற்பட்ட பட்டாசு குடோன்கள் இருக்கின்றன. இங்கேயே பட்டாசு தயாரிக்கும் வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் அதாவது ஜெயக்குமார் என்பவர் தனது பட்டாசு குடோன் வைத்திருக்கிறார். அதில் ஏராளமான பட்டாசுகளை அவர் அனுமதி பெற்று அடுக்கி வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்று காலை அந்த பட்டாசு குடோனில் ஜெயராமன், அதாவது சிவகாசியை சேர்ந்த ஜெயராமன், கார்த்திக், சுரேஷ், முத்துராஜ் ஆகிய 4 பேர் அங்கு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். சரியாக 9:30 மணி அளவில் திடீரென ஒரு பட்டாசில் தீ பரவி திடீரென வெடித்ததின் காரணமாக பட்டாசுகள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியது. இதில் அந்த ஜெயராமன் என்பவர் படுகாயமடைந்தார். மேலும் கார்த்திக், சுரேஷ், முத்துராஜ் ஆகியோரும் காயமடைந்தனர். உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் வீராணம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிந்ததை அடுத்து உடனடியாக அவர்கள் ஆம்புலன்ஸ் வரவழைத்து ஜெயராமன் மற்றும் காயமடைந்த மற்ற 4 பேரையும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் வழியிலேயே ஜெயராமன் பரிதாபமாக உயிரிழந்தார். இவர் சிவகாசியை சேர்ந்தவர். இவருக்கு வயது 55 ஆகும். மற்ற கார்த்திக், சுரேஷ், முத்துராஜ் ஆகிய 3 பேரும் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதாவது இங்கு அனுமதி பெற்று 6 குடோன்கள், பட்டாசு குடோன்கள் இங்கு இயங்கி வருகிறது. சிறிய அளவில் கரடு பகுதியில் குடிசை அமைத்து அதில் பட்டாசை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று அந்த பட்டாசை கையாளும் பொழுது திடீரென விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக பட்டாசு அனைத்தும் வெடித்து சிதறியது. இதில் அந்த குடோன் முழுவதுமாக சேதமடைந்தது. மேலும் அதில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஜெயராமன் உயிரிழந்திருக்கிறார். மற்ற 3 பேரும் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் தான் சேலம் மாநகர காவல் துணை ஆணையர் பிருந்தா மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து இந்த பட்டாசு வெடித்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.